வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கருப்பட்டியில் செய்கிற எல்லா ரெசிப்பியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செட்டிநாட்டில் இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. பண்டிகை நாட்களில் இதை அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க, நாங்களும் சாப்பிட்ருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் நம்ம எல்லாருமே இதை கடைகளில் தான் வாங்கி சாப்பிட்றோம். கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இது வீட்டிலே ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தோம் இதை சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு நான் 2 கப்பு மெஷரிங் கப்பில் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரேஷன் பச்சரிசி இல்லைன்னா கடையில் வாங்கின பச்சரிசி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அரிசி 400 கிராம் இருக்கும். இப்போ இந்த அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி இதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. 2 மணி நேரம் கழித்து அரிசி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கும். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு துணியில் விரித்து நல்லா காய வச்சு எடுத்துக்குங்க. அரிசியில் லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் போதும். இந்த மாதிரி 400 கிராம் அரிசிக்கு 350 கிராம் கருப்பட்டி எடுத்துக்குங்க. கருப்பட்டியை இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்குங்க. உடச்ச கருப்பட்டியை இப்போ மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துக்குங்க. 2 கப்பு அரிசிக்கு 2 கப்பு உடச்ச கருப்பட்டி எடுத்துக்குங்க. இப்போ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சர்க்கரை கூட 4 ஏலக்காவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அரிசியை தண்ணி சேர்க்காமல் இடியாப்ப மாவு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்ச மாவை இந்த மாதிரி சல்லடையில் நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்குங்க. கருப்பட்டி எல்லாமே கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கருப்பட்டியில் இருக்கிற மண் தூசியை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சீனி 4 ஏலக்காவை சேர்த்து நைஸாக இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாவில் 2 ஸ்பூன் அரைச்ச ஏலக்காய் பொடியை சேர்த்துக்குங்க. இது கூட 1/4 ஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பொடி சேர்த்துக்குங்க. அடுத்ததாக அரிசி மாவில் வடிகட்டி வச்சுருக்க கருப்பட்டி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும். கருப்பட்டி தண்ணியை நான் ஆறெல்லாம் வைக்கல, அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கேன். அரிசியை ஊற வச்சு அரைக்கிறது உங்களுக்கு பெரிய வேலையாக தெரிஞ்சால் இடியாப்ப மாவில் கூட செய்யலாம். இடியாப்ப மாவை புட்டு மாவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு சல்லடையில் சலித்து எடுத்துக்குங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் கருப்பட்டி தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 2 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க, சரியாக இருக்கும். இந்த பணியார மாவை மூடி வச்சுட்டு 12 மணி நேரம் நல்லா புளிக்க விடுங்க. அப்போ தான் பணியாரம் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் மறுநாள் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு நல்லா புளிச்சு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இதில் 1/4 கப்பு கருப்பட்டி தண்ணி மீதி வந்தது. இதில் நீங்கள் கருப்பட்டி காஃபி கூட போட்டு குடிக்கலாம். பணியாரம் இன்னும் நல்லா சாஃப்டாக வரதுக்காக நான் ஒரு டம்ளரில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இந்த தண்ணியை நீங்கள் பணியார மாவு கூட சேர்த்துக்குங்க. இந்த மாவு கூட இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. பணியாரம் சுடுறதுக்கு மாவு இப்போ தயாராகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. நான் ஒரு பெரிய ஸ்பூனில் நெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காவை நெய்யில் வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதை பணியார மாவு கூட சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக பணியாரம் சுடுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்குங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றுங்க. பணியாரம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள்
இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. ஒவ்வொரு முறை மாவு எடுக்கும் போதும் மாவை நல்லா கலந்துட்டு எண்ணெயில் ஊற்றுங்க. பூரி மாதிரி நல்லா உப்பலாக வந்ததும் இதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நான் குழி பணியாரம் செய்கிற பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த குழிக்குள்ளே கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்துக்குங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இந்த மாவை ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த குழிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கருப்பட்டி பணியாரத்தை 1 வாரம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், கெட்டு போகாது. வெளியூரில் தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து விடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலேயும் பணியாரத்தை சுட்டு எடுத்துக்குங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான டேஸ்டான கருப்பட்டி பணியாரம் செஞ்சு பாருங்கள். நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.